Hello friends, welcome to Shakti Academy. இப்போ நம்ம ஏப்ரல் மந்தோட தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழக நிகழ்வுகள். சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பு கடனுதவி திட்டமாக எவ்வளவு கோடி ரூபாய் கடனுதவி வழங்குவதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். இதற்கான பதில் ரூபாய் 200 கோடி. முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? ரோமாபுரி நாணயங்கள். புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்கு பட்டடை என்பர். இதில் குரக்கு என்பதன் பொருள் என்ன? மண்ணை தோண்டுதல். அடுத்ததா திரமிட என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்தன? தமிழ் மற்றும் மலையாளம். அடுத்ததா வஉசி துறைமுகம் எங்கு உள்ளது? தூத்துக்குடியில் உள்ளது. அடுத்ததா குறைந்த அளவு நீர்ப்பாசனம் செய்வதில் அகில இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதுக்கான பதில் தமிழ்நாடு. சிவ சேவையே ஜீவ சேவை, ஜீவ சேவையே சிவசேவை என்று உலகுக்கு உணர்த்தியவர் யார்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இவரோட சீடர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். அவர் சுயநலமின்மையே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அடுத்ததா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான பதில் திருநெல்வேலி. அடுத்ததா ஆனைமலை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோவை, அதாவது கோயம்புத்தூர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் புகழ்பெற்ற கப்பல் துறை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? லோத்தல். அடுத்ததா இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு பிரிவின் தலைமையகம் முதலில் எங்கு அமைந்திருந்தது? ஊட்டி. ஏராளமான பல்லவர் காசுகள் எந்த அகழ்வாய்வில் வெளியிடப்பட்டது? இதுக்கான பதில் காஞ்சிபுரம் அகழ்வாய்வு. அடுத்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலின் சோழர் காலத்திய ஓவியங்களை கண்டுபிடித்தவர் யார்? எஸ்.கே. கோவிந்தசாமி. வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் இடம் கீழடி. அடுத்ததா கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி. அடுத்ததா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப டேஷ் கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதாவது வாய்ப்ப செயல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நோயை ஆராய்ந்து அதன் காரணத்தை ஆராய்ந்து அதற்குரிய முறைப்படி செயல்பட வேண்டும் என்பது மேலே உள்ள திருக்குறளின் பொருளாகும். அடுத்தது பொதுமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காகவும் சிகிச்சை பெற்ற பின் உடல் நலத்தை பேணவும் ஆரோக்கியம் என்ற சிறப்பு திட்டத்தினை தொடங்கிய மாநிலம் எது? இந்த வார்த்தை தமிழில் இருக்கும்போதே நமக்கு தெரியும், இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? இதுக்கான பதில் சிவகாசி.
லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்ததா தேசிய செய்திகள். நாடு முழுவதும் எத்தனை ரயில்வே மருத்துவமனைகள் உள்ளன? 128 ரயில்வே மருத்துவமனைகள் உள்ளன. அடுத்ததா, எந்த மாநில அரசு ஏழை மக்கள் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டில் இருக்கு. இதை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திரா. அதாவது அது ஒரு தெலுங்கு வேர்டு. அடுத்ததா, கோவிட்-19க்கு எதிராக போராடும் இந்தியாவுக்கு எவ்வளவு அமெரிக்க டாலர் அளிப்பதாக உலக வங்கி கூறியுள்ளது? 1 பில்லியன். PM கேருக்கு அளிக்கும் நிதிக்கு வருமான வரியில் எவ்வளவு சதவீதம் செலுத்த வேண்டும்? அந்த நிதிக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் இந்தியா என்ற போர்ட்டலை எந்த நிறுவனம் தொடங்கியது? சுற்றுலாத்துறை அமைச்சகம் இதை தொடங்கியது. அடுத்ததா, கோவிட்-19க்கு எதிராக பணிபுரியும் மருத்துவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க எந்த அமைப்பு பயோசூட்டை உருவாக்கியுள்ளது? DRDO. ஈனாம் என்ற பிளாட்ஃபாரத்தை எந்த அமைப்பு நிறுவியது? விவசாய அமைச்சகம். விவசாயிகளுக்காக அவர்களின் சந்தையை மேம்படுத்த இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டது. இந்திய ரயில்வேயின் சித்தரஞ்சன் என்ஜின் நிறுவனம் எத்தனை என்ஜின்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளது? 431 ரயில் என்ஜின்களை தயாரித்து 2019-20 ஆண்டுக்கான லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை கண்காணிக்க ஆரோக்கிய சேது என்ற செயலியை எந்த அரசு அறிமுகம் செய்தது? இது இந்திய அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த செயலை பயன்படுத்தினால் 6 அடி சுற்றளவில் கொரோனா வைரஸ் உள்ள ஒருவரிடம் தொடர்பு கொண்டார்களா என்பதை அறிய முடியும். இந்த செயலி உள்ளே போனீங்கன்னா 500 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்றதை இந்த செயலி நமக்கு காட்டும். அடுத்ததா, கோவிட்-19 வைரஸ் நோயாளிகளின் மருத்துவ செலவை ஏற்க அறிமுகப்படுத்தியுள்ள மருத்துவ காப்பீட்டுக் கொள்கையின் பெயர் என்ன? ஆரோக்கிய சஞ்சீவினி. அடுத்தது, பைசாகி பண்டிகை எந்த மக்களால் கொண்டாடப்படுகிறது? சீக்கியர்கள். வசந்தி பூஜை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மேற்கு வங்காளம். பஞ்சாப், ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன? காளை. அடுத்ததா, வடநாட்டில் விருஷப தேவராயரால் தோற்றுவிக்கப்பட்ட மதம்? சமணம். ஆதியும் அந்தமும் அற்ற இந்த உலகம் எந்த கடவுளாலும் படைக்கப்படாதது என்ற கோட்பாட்டை சமணம் போதிக்கிறது. பிராணவாயு என்ற சுவாச கருவியை குறைந்த விலையில் தயார் செய்த நிறுவனம் எது? IIT ரூர்கேலா. பிரதம மந்திரி நிதி உதவி திட்டத்திற்கு டொனேஷன் வாங்குவதற்காக SBI, HDFC வங்கி மற்றும் எந்த வங்கியுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான பதில் IOB.
மொத்தம் 3 வங்கி, SBI, HDFC அப்புறம் IOB. அடுத்ததா ஹீரோ ஆஃப் அனிமல்ஸ் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது? நவீன் பட்நாயக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைய கரோனா நோய் தொற்றை போல 1898ஆம் ஆண்டு மே மாதம் கொல்கத்தாவை கடுமையாக தாக்கிய நோய் எது? பிளேக். ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து எந்த நோயை குணப்படுத்துவதற்காக இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது? மலேரியா. இந்த மருந்து மற்ற நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். குறிப்பாக அமெரிக்காவே நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மருந்தை வாங்கியிருக்காங்க. அடுத்ததா கரோனா பாதிப்புகளை சமாளிக்க சார்க் மேம்பாட்டு நிதியின் கீழ் எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 38 கோடி. இந்தியாவில் எத்தனை முக்கிய துறைமுகங்கள் செயல்பாட்டில் உள்ளன? முக்கிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தா 12. அதோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்ததா பாரத் மாலா பரியோஜனா எதனுடன் தொடர்புடையது? தேசிய நெடுஞ்சாலை. பாரத் மாலா பரியோஜனா 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் இலக்கு 65,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பது. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995இல் அமைக்கப்பட்டது. அடுத்ததா காய்ச்சலை குணப்படுத்தும் குவினைன் என்ற பொருள் எந்த மரங்களில் இருப்பது 17ஆம் நூற்றாண்டில் தெரிய வந்தது? சின்கோனா. அடுத்ததா போபி தோரா வனவிலங்குகள் சரணாலயம் எங்கு உள்ளது? அஸ்ஸாம். இந்தியாவின் நம்பர் 1 ஸ்மார்ட் சிட்டி எது? அகமதாபாத். செயில் என்று பரவலாக அறியப்படும் இந்திய உருக்கு ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய உருக்கு ஆலயத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? டெல்லி. செயில் உலகின் 20வது பெரிய எஃகு உற்பத்தி நிறுவனமாகவும் இந்தியாவில் 3வது பெரிய நிறுவனமாகவும் உள்ளது. அடுத்ததா உலக அளவில் எரிபொருள் பயன்பாட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எங்கு உள்ளது? மும்பை. உதான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விமான சேவை. இந்தியாவின் முதல் அருங்காட்சியகம் எந்த இடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? கொல்கத்தா. 1814ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது நாட்டிலேயே கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சையை வழங்க இருக்கும் முதல் மாநிலம் எது? கேரளா. பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு குணம் ஆனவங்க அவங்களோட ரத்தத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து நம்ம ஈஸியாக சரிப்படுத்த முடியும். அதுதான் இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்றது. அடுத்ததா சட்டமேதை அம்பேத்கர் எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? மத்திய பிரதேசம். அடுத்ததா கொரோனா வைரஸ்க்கு எதிராக போராட 7 வேண்டுகோளை சப்தப்தி என்ற பெயரில் வெளியிட்டவர் யார்? இது நிறைய பேர் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். நம்மளுடைய பிரதமர் மோடி. பாந்த்ரா ரயில் நிலையம் எங்கு உள்ளது? மும்பை.
சதுவானி பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பீகார். கோவிட்-19 காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டோருக்கு அலோபதி மற்றும் ஆயுர்வேதத்தை ஒருங்கிணைத்து தரும் முதல் மாநிலம் எது? கோவா. ரூபாய் 1750 கோடி மதிப்பில் 300 மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலையம் எங்கு அமைய உள்ளது? ராஜஸ்தான். இதற்கான திட்டத்தை விக்ரம் சோலார் நிறுவனத்திடம் தேசிய அனல் மின் நிறுவனம் ஒப்படைத்துள்ளது. அடுத்ததா, ராவி ஆறு வேத காலத்தில் எப்பெயரால் அழைக்கப்பட்டது? பருசுனி. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊதியம் எவ்வளவு ரூபாயாக அதிகரித்துள்ளது? 256. இது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வேறு வேறு அளவுகளில் இருக்குது, சரிங்களா? அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரூபாய் 229 ரூபாய் 256 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? சக்தி காந்ததாஸ். சக்தி காந்ததாஸ் பார்த்தீங்கன்னா 25வது கவர்னர். நம்ம ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிருஷி ரதம் எதனுடன் தொடர்புடையது? விவசாயத்துடன் தொடர்புடையது. விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல லாரிகளை ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக கிருஷி ரதம் என்ற செயலியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது கிருஷி ரதம் அப்படின்ற வார்த்தை வரணும் இங்க. அடுத்ததா, இந்தியாவில் அதிக பாக்சைட் கனிமங்களை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஒடிசா. ஹிராக்குட் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இது உங்க எல்லாருக்கும் தெரியும், NH-44. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கபில் தேவ் திரிபாதி. 15வது நிதிக்குழுவின் பொருளாதார ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெறவுள்ளது? டெல்லி. நிதிக்குழு தலைவர் NK சிங் தலைமையில் நடைபெறவுள்ளது. அடுத்ததா, லாஹௌல் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹிமாச்சல் பிரதேஷ். பால்கர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிரா. கோவைட் இந்தியா சேவாவை என்ற புதிய வசதியை அறிமுகம் செய்தது மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம். மக்கள் கரோனா நோய் தொற்று பற்றிய தங்களுடைய சந்தேகங்களையோ புகார்களையோ அதிகாரிகளிடம் தெரிவிக்கும் நோக்கில் இந்த வசதியை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிமுகம் செய்துள்ளார். அடுத்ததா, கொரோனா நோய் தொற்று குறித்த தகவல்களை அறியவும் அருகில் உள்ள அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காணவும் மத்திய அரசு உருவாக்கியுள்ள செயலியின் பெயர் என்ன? ஆரோக்கிய சேது. இது ஆரோக்கிய சேதுன்னு வரும், சரிங்களா? அடுத்தது பக்கே புலிகள் சரணாலயம் எங்கு உள்ளது? அருணாச்சல பிரதேசம். அடுத்ததா, சுஜலம் சுபலம்
ஜல் சஞ்சய் அபியான் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியது? இதற்கான பதில் குஜராத். இத்திட்டத்தின் 3ஆம் கட்ட நடவடிக்கையாக பருவகாலத்திற்கு முன் ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளை ஆழப்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளது. இத்திட்டம் அந்த மாநில முதல்வர் விஜய் ரூபானியால் 2018 தொடங்கப்பட்டது. அடுத்ததா, கோவிட்-19க்கு பிளாஸ்மா சிகிச்சையை ஆரம்பித்த முதல் அரசு மருத்துவமனை எது? இதற்கான பதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க அரசு மருத்துவமனை. அடுத்ததா, ஜீவன் சக்தி யோஜனாவை எந்த மாநில அரசு தொடங்கி வைத்தது? மத்திய பிரதேசம். இத்திட்டம் வீட்டிலிருந்து முகக்கவசம் தயாரிக்கும் பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. அடுத்ததா, யோதா கல்யாண் யோஜனாவை மத்திய அரசு யாருக்காக தொடங்கியது? அங்கன்வாடி பணியாளர்களுக்காக தொடங்கியது. அங்கன்வாடி பணியாளர்களின் உடல்நலத்தை காக்கும் பொருட்டு இந்த யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபாய் 50 லட்சம் வரை சிறப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ் அளிக்கப்படுகிறது. அடுத்ததா, கொரோனாவுக்கு எதிரான போரில் ஆசிய மேம்பாட்டு வங்கி எவ்வளவு கோடி டாலர் இந்தியாவுக்கு கடனுதவி வழங்கியுள்ளது? 150. அடுத்தது, தீபாங்கர் தத்தா எந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சமீபத்தில் பதவியேற்றார்? இதற்கான பதில் மும்பை. அடுத்ததா, இந்திய அரசு சர்வதேச நிதி சேவையின் கட்டுப்பாட்டு மையத்தை எங்கு நிறுவியுள்ளது? குஜராத். அடுத்ததா, இந்தியாவின் எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடந்த நவம்பர் 18ஆம் தேதி S.A. போப்டே பதவியேற்றார்? 47வது. அடுத்ததா, நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட 2வது மாநிலம் எது? இதற்கான பதில் மகாராஷ்டிரா. முதலிடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். கிராம பகுதிகளில் மின்சார வசதியை ஏற்படுத்துவதற்காக எந்த மாநிலத்துக்கு ரூபாய் 2616 கோடி கடனுதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான பதில் மகாராஷ்டிரா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். அதை பேஸ் பண்ணி வந்த கொஷின்ஸ். ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 43வது கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? ஜெனீவாவில் நடந்தது. அடுத்ததா, உயர்கல்வி படிக்க அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சீனா இருக்கு. அடுத்ததா, டியாகின் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? ஆஸ்திரேலியா. ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை அதிக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடு எது? சந்தேகமே இல்லாமல் இது நம்ம இந்தியா தான். ஏன்னா இந்தியா தான் பல உலக நாடுகளுக்கு இந்த மருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் அமெரிக்காவோட சேர்த்து. அடுத்ததான், இந்தியா எவ்வளவு ரூபாய்க்கு அமெரிக்காவிடமிருந்து ஏவுகணையை வாங்கியது? $155 மில்லியன். 2020ஆம் ஆண்டுக்கான பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இந்தியாவில் தான். பட் இது நடக்குமான்றது டவுட் தான். அடுத்ததா, உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கி வந்த நிதியை எந்த நாடு சமீபத்தில் நிறுத்தி கொண்டது?
அமெரிக்கா பார்த்திங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த அமைப்புக்கு வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 400லேருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கோவிட்-19 பற்றி தகவல் சரியாக சொல்லாத காரணத்தினால, அந்த நாடு அதிகமாக பாதிச்சிருக்க காரணத்தினால, நாங்கள் இவ்வளோ காசு உங்களுக்கு கொடுத்தோம், எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாததுனால இனிமேல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டார். சரி, அடுத்ததா உலகின் 5வது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. அடுத்ததா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எவை? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்ததா பிரிட்டன் நாட்டின் தலைநகர் எது? இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், லண்டன். அடுத்ததா இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்த நியூஸ் பேப்பரில் இந்த லண்டன்ன்ற அந்த ஊர்லாம் வந்து நியூஸில் அடிப்பட்டது, அதனால் இதை கொடுத்துருக்கோம். அடுத்ததா ஆய்வுக்காக தீ நுண்மிகளை சேமித்து வைக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய வைரஸ் வங்கி எங்கு அமைந்துள்ளது? இது சந்தேகமே இல்லாமல் சைனா தான். சைனாவில் தான் பார்த்தீங்கன்னா ஹுவான் நகரில் அமைந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் இந்த ஹுவான் அப்படின்ற அந்த மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 வந்து உருவாயிருக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய விதமான வைரஸை வந்து அவங்க சேமித்து வச்சு அதை வச்சு என்னவோ ஆராய்ச்சி பண்ணுறன்னு பேரில் ஆக்சுவலாக வந்து பயோவார்க் யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அமெரிக்கா இதுக்கான ப்ரூஃப் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் அமெரிக்கா அதுக்கான ப்ரூஃபை வெளியிடுறேன்னு சொல்லி ட்ரம்ப்பும் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. ஸோ வைரஸ் சம்மந்தமான வைரஸ் வங்கியை வந்து எந்த நாடு வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் சைனா. எந்த இடத்துலன்னு கேட்டால் ஹுவான். அடுத்ததான் மேட்டர்ஹன் சிகரம் எந்த நாட்டில் உள்ளது? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள 4478 மீட்டர் உயரம் கொண்டது இந்த சிகரம். இந்த சிகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான ஒற்றுமையை காட்டும் வகையில் இங்கு இந்திய தேசிய கொடி படம் ஒளிர செய்யப்பட்டது. அதனால தான் இதன் நியூஸில் நம்ம படிக்கிறோம். அடுத்ததான் ஐக்கிய நாடுகளின் சீன மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அது எந்த நாள்? ஏப்ரல் 20. ஐக்கிய நாடுகளில் அரபி, ஆங்கிலம், சைனீஸ், ரஷ்யன், ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு என 6 அலுவல் மொழிகள் உள்ளன. அடுத்ததான் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமாக 54 நாடுகள் அங்கே இருக்குது. பரப்பளவை பொறுத்தவரை அல்ஜீரியா தான் இக்கண்டத்தின் பெரிய நாடு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பார்த்தா பணக்கார நாடு வந்து நைஜீரியா. மொத்தமாக அங்கே கிட்டத்தட்ட வந்து 1500லேருந்து 2000 வரையான மொழிகள் வந்து பேசப்படுது. மக்கள் தொகையிலும் நிலப்பரப்பிலும் ஆசியாவுக்கு அடுத்தபடியாக உலகில் 2வது பெரிய கண்டம் எது? அது சந்தேகமே இல்லாமல் ஆப்பிரிக்கா. அடுத்ததா ஸ்பெயின் நாட்டின் தலைநகரம் எது? மேட்ரிட். சென்னையை சேர்ந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பிரபல பைக் தயாரிப்பு நிறுவனமான நாடன் மோட்டார் சைக்கிள்ஸை கையகப்படுத்தியுள்ளது. நாடன் நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? பிரிட்டன். அடுத்ததா தென்கொரிய நாட்டின் அதிபர் யார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 ரொம்ப சீரியஸாக இருக்கும்போதும் தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்தது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அதோட புதிய அதிபராக மூன் ஜே-இன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக தென்கொரிய நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் 15, 2020 பார்த்தீங்கன்னா நடைபெற்ற தேர்தலில் இவர் தலைமையிலான ஆளும் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது. அதாவது இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க, இவங்களே திருப்பியும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயிக்கக்கூடியது எது? வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட்.
அடுத்ததா அமெரிக்க அறிவியல் வாரியத்தின் உயர்நிலை உறுப்பினராக அமெரிக்க வாழ் இந்தியரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்தார். அவருடைய பெயர் என்ன? சுதர்சனம் பாபு. உலகில் மிக அதிக முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தோனேஷியா. உலகளாவிய பத்திரிகை சுதந்திர அட்டவணையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 142. முதல் இடத்துல நார்வே இருக்கு. உலகின் மாபெரும் கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக உள்ள நாடு எது? அமெரிக்கா. உலகின் மாபெரும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளராக உள்ள நாடு எது? சவுதி அரேபியா. அதனால தான் சவுதி அரேபியா ரொம்ப வளமான ஒரு நாடாக இருக்கிறாங்க. அடுத்ததா சிறுநீர்ப்பை கோளாறு சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய டிராஸ்பியம் குளோரைட் மாத்திரைகளை அமெரிக்காவில் விற்பனை செய்ய சமீபத்தில் எந்த நாட்டிற்கு அனுமதி கிடைத்தது? இந்தியாவிற்கு. அடுத்ததா எந்த நாட்டின் வானவியலாளர்கள் வியாழனுக்கும் நெப்டியூனுக்கும் இடையே 19 புதிய சிறு கோள்களை கண்டுபிடித்துள்ளனர்? பிரேசில். உலகின் 5வது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இது கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், பாகிஸ்தான். அடுத்ததா 2019 உலக அளவில் பாதுகாப்பு படைக்கு அதிக அளவில் நிதிகள் ஒதுக்கிய நாடுகள் வரிசையில் 3ஆம் இடத்தில் உள்ள நாடு எது? நம்ம இந்தியா. முதல் இடத்துல அமெரிக்காவும் 2வது இடத்துல சைனாவும் இருக்கு. அடுத்ததா உலக அளவில் கோழிப்பண்ணை தொழிலில் 4வது பெரிய நாடாக உள்ளது எது? நம்ம இந்தியா. அடுத்ததா தோல் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது நாடாக விளங்குவது எந்த நாடு? நம்ம இந்தியா. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மட்டுமே ஏற்றுமதி 37% இருக்குது. அதாவது 100% 100 தோல்கள் ஏற்றுமதி இந்தியா முழுக்கனா தமிழ்நாடு மட்டுமே 37 தோல்கள் ஏற்றுமதி நடக்குது. அடுத்ததா முக்கிய தினங்கள், நாட்கள், மாதங்கள் மற்றும் ஆண்டுகள், அதை பற்றி பார்ப்போம். தேசிய கல்வி தினம் எப்போது? நவம்பர் 11. ஒடிசா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 1. ஒடிசா மாநிலம் 1936ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் 9வது பெரிய மாநிலம் ஒடிசா. 8ஆம் நூற்றாண்டின் போது இந்த மாநிலம் கோசலா மற்றும் உத்கலா ராஜ்யங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஒடிசா தினம் இன்றும் உத்கல் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா ஒரிசா மாநிலத்தின் பெயர் ஒடிசா என்று எப்போது மாற்றப்பட்டது? 2011. உலக அறிவுத்திறன் குறைபாடு விழிப்புணர்வு நாள் எப்போது? ஏப்ரல் 2. இதோட தீம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். அடுத்ததா பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. ஸ்வைன் ஃப்ளூ எந்த ஆண்டு பரவியது? இது ஸ்வைன் ஃப்ளூ, சரிங்களா? இது ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ எந்த ஆண்டு பரவியது? 1918. கிட்டத்தட்ட 5 கோடி மக்களின் உயிரை குடித்தது. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1934. தமிழகத்தில் உள்ள அம்மா உணவகம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? 2013. அடுத்ததா சமண சமயத்தை சார்ந்த 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் வர்தமானர் பிறந்த தினம் எப்போது?
ஏப்ரல் 6. சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் துணை பிரதமருமான ஜெகஜீவ ராமின் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்பட்டது? ஏப்ரல் 5. அடுத்ததா உலக சுகாதார தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 7. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ். அடுத்ததா தேசிய கடல் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 5. அடுத்ததா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1954. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 28 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. ஆனால் முதல் முறை இந்த 28 முறையில் இதுக்கு முன்னாடி நடந்த 27 முறைகள் வந்து இந்த ஊதியம் படிகள் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தினாங்க. ஆனால் இந்த 28வது வாட்டி தான் முதல் முறையாக, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊதியம் படிகள் ஓய்வூதியம் இது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காப்புரிமைக்கான சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 92. அடுத்தது சட்டமேதை பிஆர் அம்பேத்கரின் பிறந்த நாள் எப்போது? ஏப்ரல் 14. அடுத்ததா வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1980. சர்வதேச ரோமானியர்கள் தினம் எப்போது? ஏப்ரல் 8. ஒவ்வொரு ஆண்டும் சிஆர்பிஎஃப் வீர தினமாக இந்தியா எந்த நாளை கொண்டாடுகிறது? ஏப்ரல் 9. தேசிய தாய்மை பாதுகாப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது? ஏப்ரல் 11. தேசிய தாய்மை பாதுகாப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது? ஏப்ரல் 11. பிரதமரின் தேசிய நிவாரண நிதி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1948. ஆசியன் வளர்ச்சி வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1966. சர்வதேச ஹோமியோபதி எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10. ஹோமியோபதியின் தந்தையா இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் சாமுவல் ஹெல்மன். அடுத்ததா ரிப்பீட் ஆகிற கொஷின், டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 14. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோட பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடுறோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் எப்போது? ஏப்ரல் 13. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? 2016. இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு கொடுப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்ததா மக்கள் மருந்தகம் அதாவது ஜன் ஔஷதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது 2014. மலிவு விலையில் தரமான மருந்துகளை விற்பதே இதன் நோக்கம். அடுத்ததா ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச விண்வெளி விமான நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 12. தேசிய பாதுகாப்புக்கான
தாய்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 11. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 11. அடுத்தது, பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005. தேசிய செல்லப்பிராணிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 11. அடுத்தது, இந்திய இராணுவம் சியாச்சின் நினைவு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளி அந்தஸ்து இந்தியாவுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2016. உலக சாக்கஸ் நோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக சாக்கஸ் நோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14. சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் எப்போது? ஏப்ரல் 2. 1971 விதிகளின்படி அகழாய்விற்கான அனுமதி எந்த காலத்திற்கு செல்லுபடியாகும்? 12 மாதங்கள் காலத்திற்கு செல்லுபடியாகும். போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1984. கசிந்த வாயு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசயனைட். அடுத்ததா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது பிசிசிஐன்னு நம்ம சொல்லுவோம், எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1928. இதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அடுத்தது, சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்ட உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒருவர் தண்டனைக்குரியவர் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சொல்கிறது? பிரிவு 51. இந்தியாவில் எந்த ஆண்டு போலியோ ஒழிக்கப்பட்டது? 2014. அடுத்ததா, தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 29. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் தியான் சந்தின் பிறந்த நாளில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபிட் இண்டியா மூமெண்ட் 2019 இந்த நாளில் தான் நாம் தொடங்கியிருக்கோம். அதாவது ஃபிட் இண்டியான்றது உடம்பு நம்ம ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் செய்யறதுக்கான ஃபிட் இண்டியா மூமெண்ட் 2019 இந்த நாள் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்ததா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் பறவை காய்ச்சலுக்கான தடுப்பூசியை எந்த ஆண்டு கண்டுபிடித்தது? 2006. உலக குரல் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 16. உலக ஹோமோஃபீலியா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 17. ஹோமோஃபீலியான்றது என்னன்னா இரத்தம் உறையாமை நோய். அடுத்ததா, இந்து விதவை மறுமணம் சட்ட ரீதியாக்கப்பட்ட ஆண்டு? ஜூலை 26, 1856. அடுத்ததா, கோவிட்-19 சர்வதேச நோய் தொற்றாக உலக சுகாதார நிறுவனம் எப்போது அறிவித்தது? மார்ச் 11. அடுத்ததா, உலக கல்லீரல் நல விழிப்புணர்வு தினம் எப்போது? ஏப்ரல் 19. அடுத்ததா, உலக பாரம்பரிய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
ஏப்ரல் 18. இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜர் அண்டு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததா தங்கப்பத்திர திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? 2015. நாஃபெட் என்பது என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நாஃபெட் பார்த்தீங்கன்னா 1958 வந்து தொடங்கப்பட்டது. CSIR என்பதன் விரிவாக்கம் என்ன? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அடுத்ததா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது? ஏப்ரல் 24. இஸ்ரோ இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தை எந்த ஆண்டு முதல் இஸ்ரோ நடத்தி வருகிறது? இஸ்ரோ இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தை எந்த ஆண்டு முதல் இஸ்ரோ நடத்தி வருகிறது? 2019 முதல். அடுத்ததா பாவேந்தர் பாரதிதாசனின் 56வது நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஏப்ரல் 21. உலக புவி தினம் எப்போது? ஏப்ரல் 22. அடுத்ததா இந்திய சிவில் சர்வீசஸ் தினம் என்று? ஏப்ரல் 21. மேலும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வந்து உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான நாளாகவும் நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்ததா உலக கல்லீரல் தினம் எப்போது? ஏப்ரல் 19. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கொள்ளை நோய் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1897. உலக புத்தக காப்புரிமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 23. வேளாண் தொழிலை ஊக்குவிப்பதற்காக விவசாயிகளுக்கு மானிய விலையில் ஊட்டச்சத்து உரங்களை மத்திய அரசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கி வருகிறது? 2010. அடுத்ததா எந்த ஆண்டு கையெழுத்தான நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தின்படி சிந்து மற்றும் அதன் துணையாற்றின் நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்துள்ளது? 1960 ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் கிழக்கில் உள்ள நதிகள் ராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் இந்தியாவிற்கும், மேற்கில் உள்ள சிந்து, செனாப் மற்றும் ஜீலம் ஆகிய நதிகளின் நீர் பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டன. உலக புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 23. தேசிய பஞ்சாயத் ராஜ் நாள் எப்போது? ஏப்ரல் 24. பஞ்சாயத் ராஜ் சட்டம் அமலுக்கு வந்தது எந்த ஆண்டு? 1992. இந்திய அளவில் 2,34,676 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. அதில் தமிழகத்தில் மட்டும் 12,620 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 6,079 ஒன்றிய பஞ்சாயத்துகளும் நம்ம தமிழ்நாட்டில் 385 இருக்குது. அதே மாதிரி மாவட்ட பஞ்சாயத்துகள் வந்து மொத்தமாக 537 வந்து இந்திய அளவில், தமிழ்நாட்டில் 29 இருக்குது. அடுத்ததா தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தை முதலில் மோடி எந்த ஆண்டு அறிவித்தார்? 2010. ஆங்கில மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 23.
வைரஸின் மூலத்தை முதலில் எந்த ஆண்டு கண்டுபிடித்தனர்? வைரஸின் மூலத்தை முதலில் எந்த ஆண்டு கண்டுபிடித்தனர்? 1887. வைரஸ் என்று அழைக்கப்படும் தீ நுண்மியின் மூலத்தை முதலில் டிமிட்ரி ஜெவனாஸ்கி என்ற ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த நுண்ணுயிரியல் விஞ்ஞானி கண்டறிந்தார். அடுத்ததா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2013. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 26. இதோட தீம் பார்த்தீங்கன்னா இன்னோவேட் ஃபார் கிரீன் ஃபியூச்சர். சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 26. அடுத்தது, லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் கடைசி வாரம். உலக நோய் தடுப்பு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் கடைசி வாரம். அடுத்ததா, ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச பிரதிநிதிகள் தினத்தை எப்போது கொண்டாடியது? ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 25. இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா, உலக பெங்குவின் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 25. அடுத்ததா, உலக வேலை மற்றும் பாதுகாப்புக்கான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 28. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் தி பேண்டமிக். அடுத்ததா, ஜல் சக்தி அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2009. பிரிக்ஸ் நாடுகளோட மெம்பர்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்ததா, ஆசியாவில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1966. பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 29. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? 2004 முதல். உலக கால்நடை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி கடைசி சனிக்கிழமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுச் செய்திகள். அதை பேஸ் பண்ணி நியூஸு. சரி, உலக தடகள சாம்பியன் போட்டி 2021 எந்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது? 2022. டென்னிஸ் நட்சத்திரம் ராஜர் ஃபெடரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சுவிட்சர்லாந்து. உலகின் பழமையான டென்னிஸ் போட்டி எது? விம்பிள்டன். ஆசிய இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சீனா. அபிவிருத்தி மற்றும்
அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 6. ஐ எம் பேட்மிண்டன் என்ற பிரச்சாரத்தின் இந்திய அம்பாசிடர் யார்? பி.வி. சிந்து. ஐசிசிஆரின் விரிவாக்கம் என்ன? இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். சமீபத்தில் காலமான பிலிப் ஆண்டர்சன் எந்த துறையை சார்ந்தவர்? இயற்பியல். ஐஆர்டிஏயின் விரிவாக்கம் என்ன? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? மணிலா. சமீபத்தில் காலமான கீதா ராம்ஜி எந்த துறையை சார்ந்தவர்? வைராலஜிஸ்ட். பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? தெலுங்கு. பெரியம்மை நோயை உலகத்திலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் எப்போது அறிவித்தது? 1980. பெரியம்மை நோயின் பிறப்பிடம் எகிப்து பிரமிடுகளில் உள்ள மம்மிகளிலிருந்து என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அடுத்ததா, காலரா நோய் எந்த நாட்டில் தொடங்கியதாக கூறப்படுகிறது? இந்தியா. அடுத்ததா, H1N1 என்ற நோய் எதை குறிக்கிறது? பன்றிக் காய்ச்சல். ஆசிய ஃப்ளூ என்று அழைக்கப்படும் நோய் எது? ரஷ்ய ஃப்ளூ. புகழ்பெற்ற வின்சென்ட் வான் கோ எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஓவியர். நாட்டிலேயே மிக பழமையான உயிரியல் பூங்கா எங்கு உள்ளது? கொல்கத்தா. PMKSYயின் விரிவாக்கம் என்ன? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. கட்செவி அஞ்சல் என்பது, அதாவது வாட்ஸ்அப்பை தான் அப்படி சொல்கிறோம். அடுத்ததா, கண்டலேறு அணை எங்கு உள்ளது? ஆந்திரா. ஷபே பாரத் பண்டிகையை கொண்டாடப்படுபவர்கள் யார்? இஸ்லாமியர்கள். சிட்பி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐகாட்டின் விரிவாக்கம் என்ன? இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங். அடுத்ததா, சிஎஸ்ஆரின் விரிவாக்கம் என்ன? நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஒப்பக்கின் விரிவாக்கம் என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். நிதி ஆயோக்கில் நிதி என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஈனாம் என்பதன் விரிவாக்கம் என்ன? எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். கேரட் தங்கம் 24 கேரட் தங்கம் என்பதன் 24 கேரட் தங்கம் என்பது எத்தனை கிராம்? 10 கிராம்.
ஒரு அவுன்ஸ் தங்கம் என்பது எத்தனை கிராம்? 31.103 கிராம். 31.103 கிராம். அடுத்தது MGNRA என்பதன் விரிவாக்கம் என்ன? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்ததா AIB, இதோட விரிவாக்கம் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அடுத்ததா ஹவு த ஆனியன் காட் இட்ஸ் லேயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சுதா மூர்த்தி. அடுத்ததா எந்த வகையான ஆமைகளை சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் அழியும் நிலையில் உள்ள விலங்காக அறிவித்துள்ளது? ஆலிவ் ரிட்லி ஆமைகள். ஜராவதி என்பது எந்த ஆற்றின் பெயரை குறிக்கிறது? ராவி. ஐராவதி என்பது எந்த ஆற்றின் பெயரை குறிக்கிறது? ராவி. அடுத்தது வைரஸ் என்றால் லத்தீன் மொழியில் என்னவென்று பொருள்? நச்சு என்று பொருள். தலசீமியா என்பது மரபணு சார்ந்த பிறவி குறைபாட்டு நோய். அடுத்ததா உடலில் உள்ள இரத்த தட்டணுக்களின் வேலை. இரத்தம் கசிந்து வெளியேறாமல் தடுப்பது. டிப்தீரியா என்பது தொண்டை அடைப்பான் நோய். உலகிலேயே முதலாக எந்த நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? பெரியம்மைக்கு. சிப்ரியோட விரிவாக்கம் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்து வரும் புயலுக்கு எந்த நாட்டின் சார்பில் பெயர் வைக்கப்பட உள்ளது? தாய்லாந்து. தாய்லாந்து சார்பில் ஆம்பான் என்ற பெயர் வைக்கப்பட உள்ளது. இதுதான் பழைய பெயர் பட்டியலில் உள்ள கடைசி பெயர். புதுப்பட்டியலில் 28வது இடத்தில் முரசு மற்றும் 93வது இடத்தில் நீர் என்ற தமிழ் பெயர் கொண்ட பட்டியலும் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததா CPCBயின் விரிவாக்கம் என்ன? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சில செய்தித்துளிகள் இந்தியா பாமாயிலை அதிகமாக இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்தியா சோயாபீன்ஸ் எண்ணெயை அர்ஜென்டினாவிடமிருந்தும் சன்ஃப்ளவர் எண்ணெயை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிடமிருந்தும் இறக்குமதி செய்கிறது. இந்தியாவுக்கு சுமார் 1180 கோடி மதிப்பிலான ஹர்ஃபூன் ரக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய மார்க் 54 ரக வெடிகுண்டுகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஹர்ஃபூன் ரக ஏவுகணைகளை போயிங் நிறுவனமும் மார்க் 54 ரக நீர்மூழ்கி வெடிகுண்டுகளை ரேடியான் நிறுவனமும் தயாரித்து வழங்க உள்ளது. 1934 ஹான்ஸ் ஆன்சார்க் என்ற ஆஸ்திரிய ஜெர்மனிய விஞ்ஞானி சின்கோனா மரப்பட்டையை கொண்டு தயாரிக்கப்படும் குளோரோகுயின் மருந்தை கொண்டு மலேரியா நோயை குணப்படுத்தலாம் என கண்டறிந்தார். தமிழக அரசால் தொற்று நோய் என்று அறிவிக்கப்பட்ட நோயால் உயிரிழந்தவர்களின் கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்வதை தடுக்கும் நபர்களுக்கு சுகாதார சட்டம் 1939 பிரிவின் கீழ் 74 படி அபராதம் அல்லது குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் தண்டனையாக 1 ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டரை அவங்க புதைக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையே நடந்தது. ஸோ அதனால் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பிளாஸ்மா சிகிச்சை முறையை 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஜெர்மனியைச் சேர்ந்த எமெல் ஓன் பெஹரிங் என்ற மருத்துவர் முதல்ல அறிமுகப்படுத்தினார். பிளாஸ்மா சிகிச்சைகளை ஒரு மாநிலத்தில் தொடர வேண்டுமானால் மத்திய அரசோட அனுமதி கண்டிப்பாக தேவை. அதாவது மத்திய மருந்து தர கட்டுப்பாடு அமைப்பிடமிருந்து அவங்க அனுமதி பெறணும்.
அடுத்ததா முகக்கவசம் என்ற பிற மொழி சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் அப்படின்றது கண்டறிய பலரும் முயன்று வருகின்றனர். அது பிரகாரம் பார்த்திங்கன்னா முகமூடி, முகத்திரை, முகவணி, முகமி, அப்புறம் முகக்காப்பு, அப்புறம் முகமறைப்பு, முகவட்டு, முகவுரை, முகழி, மூக்கு மூடி, அப்புறம் சுவாச கவசம், சுவாச காப்பு, முகச்சீலை, அப்புறம் வந்து மூச்சுக்காப்பு, முகவேடு போன்ற சொற்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டன. அப்புறம் வைரஸ் என்ற சொல்லுக்கு வந்து தீ நுண்மி என்று தமிழ் சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் நிரந்தர ஐநா பிரதிநிதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலர் TS திருமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்ல, பொதுவாக கிருமி நாசினிகளின் உருவாக்கத்தில் ஹைப்போ கரைசல் எனப்படும் சோடியம் ஹைப்போக்ளோரைட் 0.05 முதல் 1% அளவுக்கு சர்வதேச பயன்பாட்டில் உள்ளது. இந்த கரைசல் பொதுமக்களின் அன்றாட பயன்பாட்டில் உள்ள சிறந்த கரைசல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரபல வங்கி அதிகாரி சுரேஷ் என் பட்டேல் பதவியேற்றுள்ளார். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வாகன காப்பீட்டு திட்டங்களை இணைய வழியில் விற்பனை செய்வதற்கு பாரதி ஆக்ஸா பொது காப்பீட்டு நிறுவனம் பாலிசி பஜார் நிறுவனத்தோட அவங்க ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.